அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, புதுசாக ஒரு ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். இது நாங்கள் இருக்கிற கம்மீஸ் முசைதுலேருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. ஒரு சின்ன அழகான கிராமம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்புனோம். இது வீக்கெண்ட் அன்னைக்கு போயிருந்தோம். அன்றைக்கி ரொம்பவே மழையாக இருந்துச்சு. வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடித்ததுனால வெளியில் டிரைவுக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பி போகிறோம். இந்த ஊருக்கு போகிற வழி எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. மலைக்கு மேலே வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. அது எல்லாமே கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக அவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ ஊரை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெக்கேஷன் டயத்துல எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். சில ஹவுசஸ் அந்த ஏர்பிஎன்பிக்கெலாம் ரெண்ட் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த ஊருக்கு நாங்கள் என்ட்ராகிற வரைக்குமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஊரோட என்ட்ரன்ஸில் இந்த ஆர்ச் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்கள் ஹரிக்கில் இருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் ஊருக்கு என்ட்ராகிறப்ப இந்த மாதிரி ஆர்ச் தான் கட்டியிருப்பாங்க. ஹரிக்கும் நல்லா சின்ன ஊராக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா செழிமையாக இருக்கும் ஊர். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இருக்கிற இடம் எல்லாமே நல்லா செழிமையாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இந்த ஊர் என்ட்ரன்ஸ்லேயே நிறையா இந்த மாதிரி ட்ரக்கு, லாரி இந்த மாதிரி சேல் பண்ணுற ஷாப் தான் நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஊரு கூட என்ன நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஆனால் போக போக ஊர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இந்த ஊர். நல்லா லைட்டிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
இங்கே வந்து இந்த சின்ன கொண்டு மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. இந்த ஒரு மார்க்கெட் தான் நான் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்தேன். ஏன்னா நாங்கள் ஊருக்கு உள்ளேலாம் வந்து நாங்கள் போய் பார்க்கல. டைரெக்டாக மெயின் ரோட்டில் தான் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து சொன்னாங்க. இதே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் வாட்டர் மெலன்லாம். இங்கே நாங்கள் கம்மீஸில் வாங்குறது கூட வாட்டர் மெலன்லாம் 15 ரியாலுக்கு தான் வந்து வாங்குவோம். அது வந்து ஒரு 25 ரியால் வந்து சொன்னாங்க. இங்கே கொஞ்சம் வந்து எல்லாமே ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இது பேஸ்ட்ரி ஷாப்பு. கேக்ஸ்லாம் வந்து நல்ல டிசைன் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாப் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மல் சைஸில் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்தியன் க்ரோசரி எல்லாமே வந்து கிடச்சிச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வந்து எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து இருந்துச்சு. இந்த ஷாப்போட நேம் வந்து கூப்புன்னு போட்டுருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நேமு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு நாள் ஒரு பொழுது சேனலோட ஜெசிமா அக்காவுக்கு வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்க வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து ஷவுட் அவுட் கொடுத்தாங்க. அதுலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. இது வந்து பர்கர் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே வந்திருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வரோம், வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இங்கே வந்து ஒரு பர்கர் வாங்கினாலே வந்து ரேட்டு வந்து நல்லாவே கொஞ்சம் வந்து ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 2 பேருக்குமே அந்த ஒரு பர்கர் வந்து ஓகேவாக இருந்துச்சு, நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இடமும் வந்து நல்லா சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இந்த இடத்துல இருந்துச்சு. ரிஃபா வந்து இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தா.
இந்த ப்ளே ஏரியா வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு பையன் கூட தான் வந்து ரிஃபா ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தா. அவன் வந்து அரபு வந்து அந்த பையன் வந்து ஃபுல்லாகவே பேசுகிறது எல்லாமே அரபு லாங்குவேஜ். ரிஃபா தமிழ். ஆனாலும் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஓடி பிடிச்சி விளாடுறது, இந்த மாதிரி ஸ்லைடு இதெல்லாம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஐ ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.